மார்ச் இறுதியில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சில இடத்துல மிதமான மழை, சில இடத்துல கனமழைன்னு பதிவாகக்கூடும். ஆனா இது எல்லா மாவட்டங்களிலுமே இந்த கனமழை வருமா அப்படின்னா கண்டிப்பா இல்லைங்க. ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துல மட்டும்தான் இந்த பரவலான மிதமான மழையும் கனமழையும் பதிவாகும். பொதுவாக வடகிழக்கு பருவமழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சென்னையில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளுக்கு எப்பொழுதுமே ஆரம்பத்துல எச்சரிக்கை நம்ம கொடுப்போம். அதிகபட்சமா அந்த நீலகிரி, கோயம்புத்தூர் பத்திலாம் நம்ம அதிகம் பேச மாட்டோம். ஏன்னா வடகிழக்கு பருவமழையில. இதுவே தென்மேற்கு பருவமழை காலகட்டங்கள்ல நம்ம அதிகமா பேசக்கூடிய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் தான். இப்போ வரக்கூடிய நாட்களில் தொடங்க போவது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழை வாய்ப்புகள் அடிக்கடி ஏற்படுவதற்கான நிகழ்வுகள் நிறைய இருக்கும். அதனால எல்லா மாவட்டங்களிலும் நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறத விட குறிப்பிட்ட சில பகுதிகளில் மட்டும் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நீங்க மறக்காம ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. யாராவது இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உடனடியாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மழை வாய்ப்புகள் நிறைய தேதிகளில் காத்திருக்கு. அது எந்தெந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் நீங்க தெளிவாக தெரிஞ்சுட்டு போங்க. நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மார்ச் இறுதியில் பரவலாக மிதமானது முதல் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பா அந்த மார்ச் 21, 22, 23 தேதிகளிலும் பரவலாக மழை பெய்யும். அதே மாதிரி மார்ச் இறுதியில் இருக்கக்கூடிய 27, 28 மற்றும் 29 தேதிகளிலும் பரவலாக நமக்கு மழை பதிவாக போகுது. எங்க அப்படின்னா தென் தமிழகத்தில் அநேக இடங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம், மண்டபம், கடாலடி, முதுகலத்தூர், தொண்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், பல்வேறு இடங்களில் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மிதமான மழை உண்டு. திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, அம்பாசமுத்திரம், ஆலங்குளம், சேரன் மகாதேவி, அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு பகுதிகள், தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய வள்ளியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், ராதாபுரத்திலும் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் இனி அடுத்து வரக்கூடிய இந்த மார்ச் 20, 21, 22 தேதிகளில் மாலை நேரங்களில் மழை எதிர்பாருங்க. தயவு செய்து பகல் நேரங்களிலோ இல்லை காலை நேரங்களிலேயோ மழை எதிர்பார்க்க வேண்டாம். மாலை 4 மணி அல்லது ஒரு 5 மணிக்கு பிறகு உங்களுக்கு வானம் மேகமூட்டத்துடன் கூடிய ஒரு பரவலாக மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக காத்திருக்கிறது. அந்த மாலை நேரங்களில் வரக்கூடிய வெப்பசலன மழை பொறுத்த வரைக்கும் இனி வரும் நாட்களில் அந்த கோடை வெயில் மழை பொழிவுகள் தமிழ்நாட்டில் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெயிலுடைய தாக்கமும் ஒரு பக்கம் தீவிரமாக போகுது. அதை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோங்க. தென் மாவட்டங்களில் குறிப்பாக இந்த ராமநாதபுரம் போன்ற பகுதிகள்லாம் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள், விருதுநகர் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு மிதமான மழை கிடைக்கும். லேசான மழைன்னு எடுத்துக்கிட்டோம்னா சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல்ல லேசான மழை மட்டும் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம். நிறைய நேரங்களில் மாலை நேரங்களில் மேகக்கூட்டங்கள் இனி வரும் நாட்களில் உங்கள் பகுதிகளை நீங்கள் பார்ப்பீங்க. அடுத்ததாக நம்ம டெல்டா மாவட்டங்கள் பற்றி பேசிதாங்க ஆகணும். ஏன்னா இந்த பகுதி நம்ம சாதாரணமாக விட்டுற முடியாது. டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமாக அவ்வப்போது இருந்தாலும் பகல்ல வெயில் கொடுமையாக இருக்கும். ஏன்னா பகல் நேரங்களில் வெப்பநிலையிலேருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட நமக்கு இப்போவே நமக்கு 35 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் டெல்டா மாவட்டங்களில் பதிவாயிட்டு இருக்கு. உங்களுக்கு மார்ச் மாத இறுதியில் ரொம்ப தீவிரமான வெப்பம் பதிவாகும். டெல்டா மாவட்டத்தில் அதிக மழை கிடையாது. அப்படியே நமக்கு மழை வந்தாலும் மார்ச் 20லேருந்து 23க்குள்ள ஒரு லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்குமே தவிர மிக தீவிரமான மிக கனமழைக்குள்ள நம்ம போக மாட்டோம். லேசான மழை, மிதமான மழை, அதுவும் பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சியிலேயே பதிவாகிறோம். டெல்டாவில் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கிறது. அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள், தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மார்ச் 20லேருந்து 25க்குள்ள ஒரு பரவலாக ஒரு சிறப்பான மழை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கம்பம், அதை தொடர்ந்து இன்னும் நிறைய பகுதிகள், பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், தேனி மாவட்டங்களில் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஆகவே தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் மார்ச் 20லேருந்து 25க்குள்ள ஒரு மிதமான மழை பொழிவுகள் நிறைய இடத்துல பதிவாகும். தென்காசி மாவட்டங்களிலும் மார்ச் 20லேருந்து 25க்குள்ள உங்களுக்கு பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பொழிவு, செங்கோட்டை, குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் இந்த மார்ச் மாதத்தில் அடுத்து வரக்கூடிய இந்த 5 முதல் 6 நாட்களுக்கு விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே எந்தெந்த பகுதிகளில்
உங்களுக்கு இந்த தீவிரமான மழை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக சொல்லிட்டு வரோம். கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. கொஞ்ச நேரம் மட்டும் கேட்டு போனீங்க அப்படின்னா உங்கள் ஊரில் மழை வருமா வராதானே தெரியாமல் போயிடும். அதனால் கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. தேனி, தென்காசி, கன்னியாகுமரியில் மிதமான மழை வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூர், நீலகிரியில் எங்கெல்லாம் மழை இருக்கும் அப்படின்னா வால்பாறை, சோலையாறு, சின்னக்கல்லார் இங்கே கோயம்புத்தூரில் மழை பதிவாக வாய்ப்பு. அதுக்கப்புறம் நீலகிரி மாவட்டத்தில் மேற்கு பகுதிகளில் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தால் போதுமானதாக இருக்கும். குறிப்பாக நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உதகமண்டலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அங்கே இருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு இடங்கள், அவலாஞ்சி போன்ற இடங்களிலும் அவ்வப்போது மிதமான மழை பொழிவுகள் மார்ச் 20லேருந்து 25 வரைக்கும் காணப்படக்கூடும். நிறைய மேகக்கூட்டங்களும் அதிக அளவில் வர தொடங்கும். ஏன்னா கேரளா பகுதிகளில் கனம் முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது. அப்படிங்கிறதுனால தமிழக, கேரள எல்லையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளிலும் அநேக இடங்களில் நமக்கு பரவலாக மழை வாய்ப்புகளையும் எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் சொல்ல வரோம். அடுத்ததாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள், இங்கே தாங்க இனிமேல் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல வரக்கூடிய நாட்களில் அவ்வப்போது மழை வாய்ப்புகள் இருந்தாலும் பகலின் வெயிலின் தாக்கம் தமிழ்நாடு முழுவதும் கொடுமையாக இருக்கும். என்னதான் நமக்கு தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி, டெல்டான்னு சொல்லி ஏதோ ஒரு சில பகுதிகள் ஆங்காங்கே ஒரு லேசான மழை, மிதமான மழை இருந்தாலும் வட தமிழ்நாட்டில் வெயிலுடைய தாக்கம் மிக கொடுமையாக இருக்கும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரக்கூடிய மார்ச் 26ஆம் தேதி முதல் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக கொடுமையாக பதிவாக போகிறது. இந்த வெயிலே ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் இதை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் அதிகரிக்க போகுது. மார்ச் இறுதியில கண்டிப்பாக வெப்பம் அதிகரிக்கும் மக்களே. அதனால மார்ச் இறுதியில சில மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை தான் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா மாவட்டங்களுக்குமே மழை கிடையாது. அது இப்போ வட தமிழ்நாட்டில் மழை வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் நமக்கு மழை தீவிரங்கள் சற்று குறைவு. அப்படியே நமக்கு மழை வந்தாலும் லேசான மழை பொழிவுகள் தான். உங்களுக்கு இடியுடன் கூடிய கனமழையினுடைய தீவிரம் எப்பொழுது இருக்கும் அப்படிங்கிற தேதிகள் வரக்கூடிய நாட்களில் சென்னை முதல் கடலூர் வரைக்கும் ஒரு தனியாகவே நம்ம ஒரு வானிலை அறிக்கை சொல்கிறோங்க. ஏன்னா இந்த பகுதிகளுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற தகவலையும் நீங்கள் தெரியப்படுத்திருந்தீங்க. கொஞ்சம் இருங்க, மழை உங்களுக்கு தீவிரமாகும் போது இந்த சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு மட்டும் நம்ம சிறப்பாக வானிலை அறிக்கையை நம்ம சொல்கிறோம். அடுத்ததாக உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, இப்போ சொன்ன எல்லா மாவட்டங்களுமே பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு 4 நாட்களுக்கு இயல்பாக இருக்கும். அப்புறம் ஒரு 5-6 நாட்களுக்கு அப்புறம், அதான் அந்த மார்ச் இறுதியிலிருந்து இந்த உள் மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை 38 டிகிரி செல்சியஸ்க்கு மேலாக பதிவாக ஆரம்பிச்சிடும். வெயில் சதம் அடிக்க ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் வெயில் சதம் அடிக்கும் நண்பர்களே. அதனால தயவு செய்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. 10 முதல் 15 மாவட்டத்திற்கு ஆரம்ப கட்ட எச்சரிக்கை நம்ம ஏற்கனவே கொடுத்திருக்கிறோம். நிறைய மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் மிக கொடூரமாக இருக்க போகிறது. இனிமே தான் நம்ம கோடை வெயிலினுடைய ஆட்டத்தை இனிமே தான் பார்க்க போகிறோம். மார்ச் 26லேருந்து கோடை வெயிலின் ஆட்டம் தமிழ்நாட்டில் தொடங்குகிறது. பல்வேறு மாவட்டங்களில் சாதாரணமாகவே 38-39 டிகிரி செல்சியஸ் பதிவாக போகிறது. உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. நீங்க தொடர்ந்து உங்க நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.